நம புத்தாய. ஜெய் பீம். வணக்கம். பொதுவாக பௌத்தம் அப்படின்னா என்ன என்று சொன்னால், பௌத்தம்னு சொன்னால் ஒரு மதம். அந்த மதத்தில் கோட்பாடு, ஆசை, துன்பத்துக்கான காரணம். அதுக்கு பௌத்தத்துக்கு போனோம்னா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆசை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த கோணத்தில் அவங்க பார்ப்பாங்க. பொதுவான கோணத்தில் பார்க்கும் பொழுது ஏற்புடையதாக நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் பௌத்தம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா ஒரு வழி, ஒரு நல்வழி. நம்ம செல்லக்கூடிய பாதை நேர்வழி பாதையாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வழி. அந்த வழியை பின்பற்றி போகக்கூடியவர்கள் அனைவரையும் அந்த வழியை சொல்லிக் கொடுத்தவர்கள் பகவான் புத்தர் சொல்லிக் கொடுத்த அந்த நல்வழி பாதையை பின்பற்றி செல்வதனால் அந்த புத்தர் கோட்பாடு, புத்த மார்க்கம், புத்த மதம் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். ஆக அதனால தான் அண்ணல் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் ஐயா இந்த சமூக விடுதலை என்பது எதில் உள்ளது என்பதை அவர் ஆராய்ந்தார். பகவான் புத்தர் இந்த சமூக விடுதலை என்பது எதில் கிடைக்கும் என்பதை பகவான் புத்தர் தன்னுடைய மெய்ஞானத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்து அந்த போதனைகளை இந்த மக்களுக்கு வழங்கினார். அவர் இந்த சமூக விடுதலை என்பது, பகவான் புத்தர் சமூக விடுதலை என்பது, இந்த சமூகம் என்பது அனைத்து மக்களையும் சார்ந்தது. சமூகம் சொன்னால் ஒரு சாதியை அல்லது ஒரு மதத்தை குறிப்பிடக்கூடாது. சமூகம் என்பது 2 பேர் இறந்தால் அது சமூகம், ஒருவர் மட்டுமே இருந்தால் தனிநபர், இருவரும் சேர்ந்தால் ஒரு சமூகம். ஆக மத சாதி பிரிவினைகள் அனைவரும் இணைப்பதனால் அல்ல, அனைத்து மனிதர்களும் இணைவது என்பது ஒரு சமூகம், மனித சமூகம். இந்த சமூகம் ஏன் துன்பத்தில் சிக்குகிறார்கள், அவல நிலைக்கான காரணங்கள் என்ன என்பதை தன்னுடைய மெய்ஞானத்தின் அடிப்படையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இன்று மனிதர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்பதை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அறிவியல் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறார்கள். அறிவியல் அடிப்படையில் கண்டுபிடித்து இந்த மக்களுடைய அதிக எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருப்பதனால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல வழிகளில், அது நேர்வழியாக அல்ல, பல வழிகளில் சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக புது புது வடிவங்களில் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அது இயற்கை என்பது தாமதத்தின் அடிப்படையிலேயே உருவாகும். இயற்கைக்கு வேகப்படுத்த முடியாது, அது தானாக அது உருவாகும். ஆனால் அறிவியல் என்பது பல ரசாயன பொருட்களின் மூலமாக உடனடியாக அதுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்பதன் அடிப்படையில் அவர்கள்
செயல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த ரசாயனங்கள் நம்மளுடைய உடலை அழிக்கும் என்பதை அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தப்பட வேண்டும், இந்த மக்களுக்கு தேவையானதை கொடுத்தாக வேண்டும், செல்வந்தர்கள் இன்னும் மேலே செல்வங்களை சேர்க்கப்பட வேண்டும், இந்த ஏழைகளுக்கு சரியான தீர்வு என்பதை அவர்கள் யோசிக்க அல்லது அவர்கள் தேவைக்கு என்ன செய்வது என்பதை அறிவார்ந்தவர்கள் ஆலோசனை வழங்காததனால் தாமதங்கள் ஏற்படுகிறது. அந்த வகையில் பகவான் புத்தர் இந்த மக்களுக்கு துன்பத்தில் ஏன் அகப்படுகிறார்கள் என்பதை, ஒவ்வொருவருடைய துன்பங்கள் அவரால் மட்டும் உருவாகிறது, அவரிடமே அது முடிவடையும் என்பதை அவர்கள் இன்ன காரணங்களாக அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதையே நீங்கள் அதுக்கான மார்க்கத்தையும், ஒரு துன்பம் எதனால் வருகிறது, அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், துன்பத்தில் சிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பது அனைத்தையுமே அவர் மெய்ஞானத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்து உணர்ந்து நமக்கு வழங்கினார்கள். அதையே தான் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களும், பகவான் புத்தர் காட்டுக்கு போனார், இவர் நாட்டிலேயே இருந்து இந்த மக்கள், இந்த சமூக மக்கள் இவர்கள் ஏன் துன்பப்படுவதற்கான காரணம், இவர்களுடைய விடுதலை என்ன என்பதை அவருடைய கல்வி அறிவாற்றல் மூலமாக அவர் யோசித்தார். பகவான் புத்தர் மெய்ஞானத்தின் அடிப்படையில் யோசித்தார், இவர் தன்னுடைய கல்வி அறிவாற்றல் மூலமாக யோசித்தார். அதை கொண்டு இப்பொழுது சட்டம்தான் முக்கியமானது, அந்த சட்டத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு முயற்சியில் அவர் செய்தார். ஆனாலும் கூட இந்த சட்டம் உண்மையாக, உறுதியாக, நேர்மையாக இயற்றப்பட்டால் நிச்சயமாக அந்த விடுதலை என்பது கிடைக்கும். ஆனால் விடுதலை மட்டும் கிடைத்தால் போதுமா? அப்போ விடுதலை என்பது ஒவ்வொரு தனி நபரிடத்திலும் இருந்து, தீய சிந்தனைகளிலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இவன் ஒவ்வொருவரும் தன்னுடைய தீய சிந்தனை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவன் விடுதலை பெற்றுவிட்டால் இந்த நாட்டில் சுகாதாரத்துறை தேவையில்லை, வருவாய்த்துறை தேவையில்லை, காவல்துறை தேவையில்லை, எந்த துறையும் தேவை கிடையாது. ஆனால் காரணம், ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து கொண்டால் பிறருக்கு துன்பம் வழங்காமல் இருப்பார்கள். காரணம், இந்த உடலுக்கு நான் துன்பத்தை கொடுக்காமல் தர்மத்தை நான் வழங்கி வந்தால் பிறருக்கு எப்படி நான் துன்பத்தை கொடுப்பேன் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். ஆக எந்த சிறைச்சாலையோ, காவல்துறையோ, சுகாதாரத்துறையோ, வருவாய்த்துறையோ இது போன்ற தேவை அவசியமே அவனுக்கு கிடையாது, தேவையில்லை. அதை உணர்ந்து கொண்டுதான் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் பௌத்தம் போதனைகள் தான், பௌத்தம் மதம், மார்க்கம் தான் சரியானது என்பதை கடைசியில் தான்
உணர்ந்து கொண்டால், நான் அதில் இணைந்து கொண்டால்தான் பிறர் இணைவார்கள் என்பதற்காக அவர் இந்த மார்க்கத்தை தழுவினார். அதுபோன்று பல லட்சக்கணக்கானவர்கள் இணைந்தார்கள். ஆக இந்த நல்ல ஒழுக்கம் என்பது நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல சிந்தனை, நல்ல பார்வை, நல்ல செயல், இது போன்ற காரியங்களை நாம் செய்து வந்தால் நாம் நலமோடு இருப்போம். எந்த துன்பத்திலும் சிக்காமல், பிறருக்கும் துன்பத்தை விளைவிக்காமல் அமைதியோடு வாழ்வோம். நமோ புத்தாய. ஜெய் பீம்.